பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. தர்மகர்த்தா தர்மகர்த்தா சலிக்க சலி வெளியிடுங்க. தர்மகர்த்தா தர்மகர்த்தா வராரு, சலிக்க. ஆஹா பிள்ளைவாள், உங்களை பார்த்தா சிவ பழம் அப்படியே பழமே தென்னாடுடைய சிவனே, நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் குலம் வாழணும், நீதான் அருள் புரியணும். பொன்னார் மேனியனே, புலி தோலை அரைக்க செய்து மின்னா சஞ்சடி மேல் கொன்றை அணிந்தவனே, மண்ணே மணியே மழப்பாடியுள் மாணிக்கமே. அப்பனே, நாளைக்கு புதுநெல் போரடிக்கிறோம், பலன் பொண்ணுக்கு 100 கிடைச்சா அன்னே உன்னை அல்லால் இனி யாரை நினைக்க. அப்பனே, நம பார்வதி பதையே. எங்கவனா சுறுசுறுப்பா வேலை செய்ய, கல்யாணம் ஆனதுல இருந்து பகல்ல தூங்குறியே. காத்தா, மூட்டை கணக்கெல்லாம் சரியா இருக்குதுல்ல? கூட்ட வண்டிய என்னடா காலம்பர விவகாரம், நெல்லுக்குள்ள திருடிட்டானா? அப்ப மேல திரு குப்ப மக இல்லீங்க, விதோ பொண்ணு சுப்பாத்தா, அவகிட்ட இந்த சொக்கப்பை ராத்திரி தப்பா நடந்துட்டாங்க. அப்பா, இவங்களை எல்லாம் சரியா தண்டிக்கணும், இல்லன்னா கிராமமே கெட்டு போயிடும். நீ சொன்னா சரிம்மா. மரத்துல கட்டி வையவன பேசமாட்டி. என்னப்பா, சவுக்கு எடுத்துக்கோ, எண்ணி ஒரு டேஷன் அடி. நீங்க என்ன வேடிக்கை பாக்குறீங்க? வேலை செய்யுங்க. முருகப்பனா வெளிச்சாட்டைய முடியாது. மாட்டையே அடிக்க கூடாதுன்னு சொல்ற காலத்துல மனுஷனை போய் சாட்டையால் அடிக்கிறீங்க. மாட்டி விட மனுஷன் மட்டமா நடந்தா சட்டப்படி செய்யணும், உங்க இஷ்டப்படி அடிக்க கூடாது. கிராமத்து சட்டம் இதுதான். ஐயா தன்னை ஹைகோர்ட் வக்கீல நினைச்சு பேச வேண்டாம். ஹைகோர்ட் ஜட்ஜுங்கிற நினைப்பதானே நீங்க தண்டனையே கொடுத்திருக்கீங்க. முருகப்பா, இங்க ஒருத்தன் நிக்கிறேன், பார்த்து பேசு. உங்களுக்கு நான் சொல்றேன், 2 தரப்பையும் தீர விசாரிச்சு நியாயத்தை தெரிஞ்சுக்காம அவன் ஒரு ஏழகாப்பட்டா இவனை இப்படி அடிக்கிறது. அவுத்து விடுங்கடா, அப்புறம் விசாரிக்கிறேன். முருகப்பா, ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னால வர்ற, அது அவள அழகு இல்ல, பார்த்து நட. நான் எதிரையும் பார்த்துதான் நடப்பேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். வேலை செய்யுங்களா, பாஸ்கோப் பாக்குறீங்களா? எங்க ஆரம்பிங்க பார்க்கலாம். இல்லையம்மா, நீ மூத்த மக, எவ்வளவு நாளா பழகி இருக்க. தங்கச்சி இப்பத்தானே பயில ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் 1 வாரம் போகட்டும், என்ன ஓட வைக்கிறேன். வள்ளி, அதுதான் நடக்காது. பார்க்கலாம், அடுத்த அடி ஆரம்பிக்கலாம். வா. என்ன மாமா, பெண்களை எல்லாம் அடியாள மாத்திரா போல் இருக்கு. ஆமா, நம்ம பைலான் தில்லையம்மா எப்படி இருக்கு? ஆம்பளை பசங்க தான் புல் தடுக்குனா பல்ட்டி அடிக்கிறாங்க, பெண்களாவது வலுவா இருக்க வேண்டாம். என்ன சொன்ன? நீ ஆட்டும், உங்க அக்கா ஆட்டும், இறங்குங்க கோதாவரி. என்ன சிரிப்பு?
போடா அத்தா நச்சின்னு மரியாதைக்கு பாக்குது. என்ன மாமா, உங்க பிரதம சிஷ்யன்னா என்ன யார் ஜெயிக்க முடியும்? அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள. எனக்கு பிறகு இந்த கிராமத்துக்கே நீதானே வாத்தியாரு. என்ன வள்ளி, நான் டவுனுக்கு போயிட்டு வர்றேன். ஏதாவது வேணா சொல்லு, வாங்கிடுறேன். சொல்லுப்ல. அத்தா, இந்த ஜாடையெல்லாம் வேணாம், அக்காவிய நேரா கேளுங்க. குறும்பு கடை. யார் வேண்டியது? முருகப்பா வண்டிமா. ஓஹோ, முருகப்பனே வா வா. பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி பண்ணிட்டிய. ஏற்கனவே இதுல பிரேக் இல்ல. இந்நேரம் நான் கொஞ்சம் சமாளிக்காட்டி பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். போ சீக்கிரம் வண்டியை ஒதுக்கு. தப்புதான் சொல்லப்பா. யார் அப்படி சொன்னது? சட்டம் தெரிஞ்சவங்க தப்பு செய்வாங்களா? முறைக்கிறிய என்ன? வண்டியை சந்தியில விட்டுட்டு உள்ள யார பாக்க போறேன்? இதெல்லாம் வீண் பேச்சு. முறையில அவ்வளவுதான். ஓஹோ, நீங்க செஞ்சது முறை இல்லையா, நாங்க பேசுறது முறை இல்லையா? என்கிட்ட முறையோட தான் பேசுறீங்களா? ஆமா, மாமா மச்ச முறையோட தான் பேசுறோம். ஓஹோ, அப்படின்னா பேசுங்க. எனக்கு அதை பத்தி என்னடா சொன்ன? தம்பி உள்ள இருந்தே பேசுங்க. ஆம்பளையும் பேசுனா சண்டை வரும்னு சொன்னேனே. சண்டை தான் வருச்சு மேடம், பாக்கலாம். அது முரட்டு பிள்ளை, அதுகிட்ட போய் இதெல்லாம் எதுக்கு? நானும் முறைச்ச பிள்ளைதான்டா. ஆனா தங்கச்சி காலேஜ் போறது நேரமாச்சு, வேகமா முடி விட்டு. முருகப்பண்ண, என்ன பெரிய வீட்டு பிள்ளை வீட்டுக்கு போகுது? அந்த ஆளு பாவம், ஆனா அந்த வாயாடி பண்ண சும்மா விட்டுட்டிய. அது நல்ல பொண்ணுதாம்மா. அவருடைய பணமும் படிப்பும் தான் அப்படி ஆட சொல்லுது அதை. ஆமா, நீங்க சுமை தூக்கிட்டு நடக்கிறீங்க. நான் டவுனுக்கு தான் போறேன். வண்டியில் ஏறிங்க வாங்க. ஏ கோலப்பா, என்னடா அது என்ன தள்ள வச்சு நீ உட்கார்ந்துட்டு இருக்கற? போய் வண்டியை தள்ளுறா மடையா, நான் ஓட்டுறேன். மட்டுமா மடியும்? இந்த காரை வாங்கின அப்பா, இத வாங்க சொன்ன நீ, இதுல உட்கார்ந்து வந்தா அத்தனை பேரும் அதுதான். ஐயோ, எனக்கு காலேஜுக்கு நேரமாச்சே, சீக்கிரம் வண்டியை தள்ளுங்களே. ஐயோ தள்ளியா சீக்கிரம். ஐயோ என்ன பண்றது? இப்படி போயிடுச்சே. என்னப்பா அது வண்டியை குறுக்க விளையாடுறீங்க? என் மாடு பிரேக் இல்லாத மாடு. நான் சமாளிக்கலன்னா இன்னும் பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே. இப்போ உனக்கு சான்ஸ் என்ன? விடாத, இஷ்டம் போல நொறுக்கு. என்னையா வளர்ற, எனக்கு காலேஜ் நேரமாச்சு ஐயா. அம்மா, நம்ம வண்டி ஓடுற வரைக்கும் தான் எல்லாரும் டிரைவர். நின்னுட்டா அப்புறம் கடவுள் வந்தாலும் ஓட்ட முடியாது. கடவுள் இருந்தாலும் ஓட்ட முடியாதா? தோற தங்கச்சி, ஐயோ வழி விடுங்க, நீ வேற. மத்தியானம் சாப்பாடு எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீயே சாப்பிடு. காமாட்சி, அவங்கள வண்டியில ஏறிக்க சொல்லு. ஆளை விட சீக்கிரமா வண்டியில கொண்டு சேர்த்துறேன். சொல்லு காமாட்சி. அவன் பரிசு சொன்னாங்கல்ல. தங்கச்சி, நாங்களும் இருக்கோம், சும்மா ஏறிக்கலாமா? கோவப்பட்டு வீர நாய் ஆயிட்டா. பரிசேன்னு சொன்னேன். காமாட்சி, நீ சொன்னதுக்கா நான் இந்த வண்டியில ஏறிக்கிறேன். You fool! Thank you. Only fools always come out great in this world. For example, the great Shakespeare. அதாவது நண்பர்களே, எனது வகுப்பு தோழி புனிதம் என்னை பார்த்து முட்டாள் என்றார்கள். அதற்கு நான் பதில் சொன்னேன், முட்டாள்களே மேதைகளாக உலகில் வெளிப்படுகிறார்கள். உதாரணம் ஒரு ஷேக்ஸ்பியர் என்று. எப்படி? பாருங்கடி, இந்த எல்போர்ட் சாயங்காதான் ஷேக்ஸ்பியர். அதாவது ஒரு காட்டுல ஒரு மயில் அடிச்சா, அதை பார்த்துட்டு ஒரு குரங்கு தாவி தாவி குதிச்சுதான். அந்த மாதிரி பிச்சாண்டி ஷேம்டா. ஐயோ,
பிச்சாண்டி குரங்காணி எவ்வளவு பெரிய பணக்கார விட்டு பிள்ளை. ரொம்ப அவமானம். எனக்கு மாத்திரம் இல்லடா, என்ன மாதிரி எல்லா பணக்கார வீட்டு பசங்களுக்கும் தாண்டா அவமானம். மடையன்டா நீ. அது நீ என்ன சொல்றது? ஏற்கனவே புனிதம் சொல்லியாச்சு. கரெக்ட். புனிதம் நான் தான் ஃபுல் மங்கி. நீ மயில் மாம்பழம் போதுமா? விடாத அவளை. என்ன விடுங்கடா, என்ன விடுங்கடா. புனிதம், ஐ ஆம் வெரி சாரி. யூ ஆர் ரியலி கிரேட். நீ சொன்னபடியே நம்ம 2 பேரும் குரங்கும் மாம்பழம் போல் காலமெல்லாம் வாழ்வோம். கவலையை விடு. நான் கூடிய சீக்கிரம் உங்க டேடிய பார்த்து பாக்கி விஷயத்தெல்லாம் பேசுறேன். ஏய் எல்போர்ட், நீ வந்து என் டாடிய பாரு, உன் டாடி ரெண்டையும் எடுத்துருவார். வந்து நாளையாச்சா? அடுத்த வீட்டு அத்தை காவி கொடுத்தாங்க. வீட்டுக்கு வந்து இப்பதாங்க வந்தேன். அடே, அந்த அத்தைய வந்துட்டாங்களே. வாங்க அத்தை, உங்களுக்கு 100 ஆயுசு. நீங்க இருங்கப்பா 100 ஆயுசோட. என்ன 2 பேரும் மடியா வைக்கிறீங்க? என்ன சாப்பிட சொல்லி குறுக்கள் கொஞ்சம் சக்கரை பொங்கல் கொடுத்தாரு. பொங்கல்லாம் தம்பிக்கு ரொம்ப பிரியம். அத்தை, அக்காவுக்கு கருப்பு திராட்சைனா ரொம்ப பிரியம். இன்னைக்குதான் சந்தையில கிடைச்சது, வாங்கி வந்தேன். அக்கா ரொம்ப ருச்சியா இருக்கு, சாப்பிடுக்கா. இந்த வேணாம் தம்பி, நான் சாப்பிடுறது இல்ல. ஏமா, இது அவருக்கு தான் ரொம்ப பிரியம். அவர் செத்த பிறகு நான் சாப்பிடுறத விட்டுட்டேன். அப்ப எனக்கு வேண்டாம் அத்தை, நீங்களே சாப்பிடுங்க. நல்லா இருக்கு. கெங்கம்மா, உன்னால தம்பி கூட சாப்பிடல பாரு. அக்காவும் அத்தானும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும்னு 2 பேரையும் வீட்டோட வச்சிருந்தேன். என் பேராசைதான் இப்படி ஆட்சி வைக்கணும். அதெல்லாம் இல்லப்பா, உங்க ஒத்துமைய பார்த்து ஊரே பொறுமுச்சு. என்ன செய்யறது? கங்கம்மா, தம்பி எதிரில் இப்படி அழலாமா? போய் வேலையை பாருமா. அத்தை, தம்பி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க. போதும் போதும். ஆமா தம்பி, மாடு கண்ணு வயலு வரப்போன்னு அவளும் எத்தனை நாளைக்கு தான் பாடுபடுவா. நான் அதுக்கு சொல்லல அத்தை. தம்பி குழந்தை குட்டிகளோட நல்லபடியா வாழட்டும். நான் சாகிற வரைக்கும் அவங்களுக்காக பாடுபட்டு அந்த சந்தோஷத்தோடு செத்து போறேன். அது போதும் அத்தை. உலகத்திலே நானும் பார்த்தேன், இது மாதிரி அக்கா தம்பியும் பார்த்ததில்லை. நான் வயலுக்கு எரு அடிக்கணும், போயிட்டு வரலாம். தம்பி, வெயில்ல நீ வர வேணாம். சாப்பாடு பார்த்துட்டு வர. எங்க அக்கா தங்கச்சி 2 பேரும் ஜோடியா புறப்பட்டு இருக்கீங்க? நீங்க தான் ஜோடி மாட்டோட பறத்து இருக்கீங்களே. அப்ப 2 ஒண்ணுதான் சொல்லு. பேச தெரியாம பேச ஏண்டி மூக்கறுபடுற? சரி சரி, அத்தா எனக்கு பழத்தை எடுத்து கொடு, நான் போய் மாட்டை பாத்துறேன். பழமா? ஏன் பொண்ணு, என்ன இன்னைக்கு விசேஷம்? இன்னைக்குதான் முதல் அறுவடை. அப்பா உங்களுக்கு கொடுத்துட்டு வர சொன்னாங்க. நல்ல ருசி போல இருக்கு, பேச்சே வரமாட்டேங்குதே. போறப்பா, பேசாம போடா. எதை பார்த்து இப்படி சிரிக்கிறேன்? சிங்கார சோப்புக்குள்ள வந்திருக்கிற உன்னை பார்த்துல நாம சிரிக்கலாம். பேச்சு சரியில்லை, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீ யாரா குறுக்க பேச? எச்சி மாங்கொட்டை எரியவும் எடக்கு பேசவும் ஒரு பொண்ணுக்கு தைரியம் இருக்கிறப்போ என் வாய்க்கும் கைக்கு மட்டும் வலுவில்லை நினைக்கிறடா. மலையை தூக்குற வலுவே இருக்கட்டும், யாரை யார் என்ன செய்ய முடியும்? பொம்பளை பேசுற, என்ன செய்யறது? இதமன் தம்பி, நீங்க பேசிடாதீங்க. நான் வேற பேசணுமா? ஒரு பொண்ணுக்கு பதில் சொன்னா போறாதா? என்னடா சொல்ற? என்னடா கையை நீட்டுற? வாயால பேசுற? குட்டி இருக்குதுன்னு ஆடி காட்டுறியா? ஆடட்டும் ஆடட்டும், இந்த ஆட்டம் எல்லாம் எத்தனை நாளைக்கு? அதுக்காக இந்த மாதிரி இப்படி ஆடணும்? இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். கொஞ்சம் சொன்னது கரெக்டுமா? ஏன்னா இல்லையே கண்டதும் நீயே தாவி குதிச்சு? தங்கச்சி, தில்ல அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. ஆஹா புரிஞ்சு போச்சு. நீ அவளை கட்டிக்கணுமா? ஆமா தங்கச்சி,
நீ மனசு வச்சா உனக்கு இருக்கிற அறிவுக்கு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து போகும். நான் அப்பவே மனசு வச்சுட்டேன், ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒண்ணும் கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்குறேன். போ வாங்க அத்தாச்சி. என்னது வெத்தலை பாக்கு பழம் பூவெல்லாம் அரிசம் போடவா? உனக்கு எதுதான் புரியல? உட்காருமா உட்காரு. மாமா என்னம்மா? இன்னைக்கு நல்ல நாள், தில்லை மாலை பெண் கேட்க வந்திருக்கேன். அதுக்காக இதெல்லாம் எதுக்கம்மா மரியாதை? 1000 இருந்தாலும் வழக்க முறையெல்லாம் இருக்குல்ல. காலையில இருந்து நானும் காக்கா மாதிரி கத்துறேன். ஒரு இட்லி. நான் சாப்பிட்டுதான் வந்தேன், நீ சாப்பிட்டுருக்கேன். நீங்க சாப்பிடுங்க அத்தாச்சி, சுட்டதுல பாதியை காணும், எல்லாம் அவ வேலைதான். எனக்கு கூச்சமா. கூச்சமா? அப்ப அக்கா வர சொல்லட்டுமா? அது நல்ல யோசனை. அக்கா வேணும்னா தவ இருக்கணும். வாங்க மாப்பிள்ள, என்ன வெக்கப்படுறீங்க? மாப்பிள்ளையா? அவருதான் பொண்ணப்பா. இருங்க, மாப்பிள்ளைய கூப்பிடுறேன். அக்கா இப்படி வா. என்ன பசி இருந்தாலும் இப்படி பறக்க கூடாது. வாங்க இதுமா, வாங்க வாங்க. சோத்து காலம் முன்னாடி வச்சு போங்க, எல்லாம் சோத்து காலம் முன்னாடி. சோத்து காலம் என்ன பரவாயில்லையா? முழிக்கிற பரவாயில்லைங்க. அம்மா, எல்லாருக்கும் காப்பி விடாதுங்க. இல்ல இல்ல, காப்பி தண்ணி ஊற்றிதான் குட்டி வந்திருக்கேன். சும்மா பரவசியம், உன் பொண்ணு இல்லையம்மா போத ஜென்மத்துல புண்ணியம் செஞ்சிருக்கணும். அந்த பொண்ணு என் மகன் சபாபதி கட்டிக்கிறதா வீட்டு வாசல்ல தலைகீழா நிக்கிறான். அதுக்காக தான் இதெல்லாம் கொண்டாந்து. நம்ம தம்பி சபாபதிக்கா? பின்ன அம்மாவன் சபாபதி இல்லாம வேற ஒருத்த மாவன் சபாபதி பேச வந்த. ஏகமா, உங்க சம்பந்தம் கிடைக்கிறது பெரிய பாக்கியமுங்க. ஆனா ஒண்ணுங்க, குலதெய்வ மதுரை வீரனுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. சிலம்பு போட்டி நடத்தி அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கே தில்லையம்மாளை கொடுக்கறதுன்னு சாமிக்கு வேண்டியிருக்கேன். அது சரி, சாமிக்கு வேண்டினா அதுல எல்லாம் நாம போய் தப்பு சொல்ல முடியாது. அப்படியே செய். உன் கரடி பள்ளிக்கூடத்துல தானே என் அம்மாவை எல்லாம் கட்டுக்கிட்டான். அவனை ஜெயிக்கிறதுக்கு வேற எந்த பய இங்க இருக்கிறான். அப்படியே செய், நான் வர்றேன். அண்ணா, நீ என்னமோ பயப்பட்டியே, எப்படி நம்ம பிளான்? அப்பா, அண்ணனுடைய கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடுவோம். என்னமோ போட்டி நடத்துறதா பரமசிவன் சொன்னா, அதை நடத்திட்டா அடுத்த வாரமே தாலி கட்ட வேண்டியதானே. என்ன போட்டி? அதாவது சிலம்ப போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கே தில்லை அம்மாவை கொடுத்துறதுன்னு மதுரை வீரசாமிக்கு வேண்டிக்கிட்டானா. நம்ம பயலை தவிர எவன் ஜெயிக்கிறதுக்கு இருக்கலாம். சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்குதா? பொண்ண பேசிட்டு வாங்கினா போட்டிய பேசிட்டு வந்திருக்கீங்களாப்பா? ஏண்டா தொட நடுங்கிற? அதான் கோவில் மாடு மாதிரி தீனி போட்டு வளர்த்து வச்சிருக்கிறேன். போய் ஒரே அடி அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு வந்துருவியா? எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறியா? பின்ன என்னப்பா, கிள்ளி எரிய வேண்டியது வெட்டி சாய்க்கிற அளவு கொண்டு போயிட்டீங்களே. அடக்கன்றாவிய, நீ கூட அவன் மாதிரி பேசுறிய. வீரத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கும் புருஷன் கிட்ட ஒரு மரியாதை இருக்கும். பெரிய இடம், பணக்கார சம்பந்தம், எப்படி விட்டுட முடியும்? என்னதான் நெருங்கிய உறவா இருந்தாலும் நாங்க ஏழைக்குதானே. அப்படியெல்லாம் சொல்லாதம்மா.
என் மனசு ரொம்ப நொந்து போயிடும். அதுக்கு தாமா சிலம்பு போட்டிய காரணமா வச்சு பேசி அவர் ஆரம்பிச்சுட்டேன். நம்ம முருகையனை ஜெயிக்கிறதுக்கு யாரால முடியும்? அவர் சொல்படி கேட்டது மாதிரி ஆயிடும், நமக்கும் காரியமும் ஆயிடும். என்னமோ போங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ சும்மா இருக்கா? அப்படியே நடக்கட்டும். அவனை ஜெயிக்கிறதோட விட போறேன். அவன் காலையும் கையும் தனித்தனியா எடுத்து வச்சிடறேன். இவ்வளவும் அந்த பொண்ணு செய்கிற வேலை. ஆஹா, எவ்வளவு அழகான வீடு. என் காதலி புனிதம் எவ்வளவு அழகோ, அவ இருக்கிற வீடு அவ்வளவு அழகா இருக்குது. புனிதமான வீடு. தம்பி, நீ யாரு? நீ யாருப்பா? நானா? நான் ஒரு பைத்தியம். அடே, ஒரு பைத்தியம் தன்னை பைத்தியம்னு ஒத்துக்கிட்டது இதுதான் முதல் தடவை. ஆமா, நீ எங்க இங்க? நானா? நான் இருக்க வேண்டிய இடமே இதுதான். நீ இருக்க வேண்டிய இடமா? ஒருவேளை வீடு எடுத்து தவறி வந்துட்டுனா? ஆமா, இந்த புனிதம்னு சொல்றாங்களே, அவங்க இருக்கிற வீடு இதுதானா? புனிதம் இருக்கிற இடமும் இதுதான். என்னது, ஒரு பைத்தியம் இருக்கிற இடத்துல என்னுடைய காதலி புனிதமா? ஐயோ, ஹலோ பைத்தியம், நீ எங்க வந்த? அவுத்து விட்டுட்டு எங்க வந்தேன்னு கேக்குறிய? முதல்ல இதை புடிச்சு கட்டி போ. யாரா பைத்தியம்? கையெல்லாம் ஒட்டுமா? போடா வெளிய. போடா அண்ணா, சும்மா இருண்ணா. யாருமா அந்த மூஞ்சூர் பைய? சோனி பையமா இருந்துட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கான்? ஒட்டிப்ப நான் கைய. மச்சான், இந்த வீட்டு மாப்பிள்ள புரியுதா? இன்னும் நம்ம காதலை பத்தி நீ வெளிப்படுத்தவே இல்லையா? ஐயோ, நீ வெளிப்படுத்தாதனால தான் பாரு, உன்னுடைய காதலனுக்கு இருந்த 7 எலும்புல 2 குறைஞ்சு போச்சு. என்னமா புரியுதா? என்ன சொல்றான்? அண்ணா, தலை எடுத்த கோழி மாதிரி குதிக்காதே. மிஸ்டர் எல்போ, நீங்க வந்த வேலை சரியில்லை, நீங்க போயிட்டு வாங்க. வெரி குட். நாளைக்கு சாயங்காலம் ஏர்லி ஈவினிங் நந்தவனத்துல. ஓடா. என்னம்மா விஷயம்? காலேஜ் படிப்பு காதல் வரைக்கும் வளர்ந்துருக்குறா? அண்ணா, உனக்கு காலேஜ் பத்தி ஒண்ணும் தெரியாது. அவன் என்னோட படிக்கிறா, பணக்கார வீட்டு பிள்ளை, கொஞ்சம் அரை பைத்தியம். இல்லன்னு இப்படி எல்லாம் பேசுவானா? அவனை போய் அடிச்சிட்டியா அண்ணா? அடிச்சா அண்ணா, இனிமே அவன் இது மாதிரி வளர மாட்டான் பாரு. சரி சரி, வா வா வா. அண்ணா, இங்க வா. என்ன? போய் கூப்பிடு. ஏன்? மாப்ளே, மாப்ளே, ஓடாதீங்க மாப்ளே, மாப்ளே. ஐயோ, மாப்ளே, 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 மாப்ளே. ஐயோ, என்ன விட்டுடு, என்ன விட்டுடு, பைத்தியம். மாப்பிளே, மாப்பிளையா? ஆமா, உன்னால நான் மாப்பிளை ஆகணும், அதுக்கப்புறம் என்னால நீ மாப்பிளை ஆகணும். மாப்பிளை, என்னால நீ மாப்பிளை ஆகணும், உன்னால நான் மாப்பிளை ஆகணுமா? ஆமா, நீ மனசு வச்சா என் கல்யாணம் நடக்கும். மாப்பிளை, நீ எப்ப மனசு வைக்க போற? ஐயோ, நான் மனசு வச்சுட்டேனே. அப்ப நானும் வைக்க மாட்டேன். நான் ஓடி அந்த கலப்பு நடக்க முடியல, எனக்கு தூக்கிட்டு போயிருக்கியா? என்ன சொன்ன? உன்னை துரத்திட்டு வந்த கலப்பு என்னாலே நடக்க முடியல, நீதான் நான் தூக்கிட்டு போகணும். ஐயோ மாப்பிளை, ஐயோ தூக்கிட்டு பாரு மாப்பிளை, 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 மாப்பிளை.